சார் அந்த அம்மா மறுபடியும் என்ன ஏமாத்திட்டாங்க. அன்னைக்கு மொபைல் பில்லுக்கு கள்ள நோட்டு கொடுத்தாங்கல்ல, அதே மாதிரி இன்னைக்கு பேங்க்ல கட்டுறதுக்கு அந்த அம்மா நிறைய பணம் கொடுத்தாங்க. அதுலயும் கள்ள நோட்டு இருக்கு சார். சார் நான் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். அவர் 50,000 ரூபாய் நோட்டு கொடுத்தாரு. அதுல 23 நோட்டு கள்ள நோட்டு சார். ஆமா சார். உங்ககிட்ட இந்த பணத்தை கொடுத்தது யாரு? அந்த அம்மாவோட அக்கௌண்ட்ல போட சொல்லி அந்த பொண்ணு கொடுத்துச்சு சார். அந்த அம்மா அடிக்கடி பணம் கொடுத்து அக்கௌண்ட்ல போட சொல்லுவாங்க, அதே மாதிரி எடுத்துட்டு வர சொல்லுவாங்க. அதனால எனக்கு எந்த சந்தேகமும் வரல சார். இவங்க சொன்ன அப்புறம் தான் எனக்கு தெரியும் சார். நான் நினைக்கிறேன் அந்த அம்மா கள்ள நோட்டு பிசினஸ் தான் பண்றாங்கன்னு. இல்லன்னா எந்த வேலைக்கும் போகாதவங்க இவ்வளவு ஆடம்பரமா வாழ முடியுமா? பேசிட்டியா? பேசி முடிச்சிட்டியான்னு கேட்டேன். இதை கொஞ்சம் செக் பண்ணுங்க. அதே நோட்டான்னு பாருங்க சார். அந்த அம்மா கொடுத்த நோட்டு இதுதான் இவருக்கு எப்படி தெரியும் சார்? அதெல்லாம் எப்படி தெரியுங்கிறத நான் உனக்கு அப்புறம் சொல்றேன் ஜோசப். கொஞ்சம் பொறுமையாரு. கையை தூக்கு பாப்போம். அப்படி இல்லடா, ஜீசஸ் மாதிரி 2 பக்கமும் அப்படி கையை நேரா தூக்கு. அப்படித்தான். என்ன பேண்ட் பேக்ல இருந்து வர மாட்டேங்குதே. சார் அவங்க டெபாசிட் பண்றதுக்கு உங்ககிட்ட கொடுத்த 50,000 நோட்டோட எல்லா நம்பர்ஸையும் போலீஸ் நோட் பண்ணிருந்தாங்க. பேங்க்காரங்க சந்தேகப்படக்கூடாதுன்னு அதுல இருந்து 23 நல்ல நோட்டை வெளியெடுத்துட்டு அதுக்கு பதிலா 23 கள்ள நோட்டை நீ உள்ள வச்சிருக்க. இப்போ உனக்கு தெரிஞ்சதா ஜோசப் போலீஸ் எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு? இப்ப சொல்லு, நீ இதுக்குள்ள வச்ச 23 கள்ள நோட்டு எங்க இருந்து வந்தது? சொல்றா. பணத்தை ரெட்டிப்பாக்கி தரேன்னு ஒருத்தன் சொன்னான் சார். 10,000 ரூபாய் கொடுத்தா 20,000 ரூபாயா தரேன்னு சொன்னான். ஐயோ சொல்ற, மரியாதை சொல்லு. கள்ள நோட்டு எங்க இருந்து கிடைச்சது? நான் சொல்றது உண்மைதான் சார். உன் வீடு எங்கடா? ஏண்டா பணத்தை ஒளிச்சு வைக்க உனக்கு அந்த குண்டான தவிர வேற எதுவும் கிடைக்கலையா? ஏண்டா ஜோசப், இதெல்லாம் நீ சம்பாதிச்ச பணமா? இது எல்லாமே கள்ள நோட்டு தானே? இந்த அத்தனை நோட்டை நீ தனியாவா அச்சடிச்ச? சார், இந்த வீட்டுல நாங்க முடிஞ்ச அளவுக்கு தேடி பார்த்ததுல இவ்வளவு கள்ள நோட்டு தான் சார் கிடைச்சது. இது எங்க இருந்து கிடைச்சது? அது வந்து செத்து போன தாஸ் வீட்ல இருந்து தான் எடுத்தேன் சார். போய் சொன்னா கொன்னுடு வச்சாங்க. ரோஸ் யாரா உனக்கு? தங்கச்சி, சித்தப்பா பொண்ணு. அவ இப்ப எங்க கஸ்டடியில இருக்கா. அவ குற்றத்தை ஒத்துக்கிட்டா. அதுல உன் பங்கு என்னங்கறத மட்டும் நீ சொன்னா போதும். இப்ப சொல்லு, இந்த பணம் உனக்கு எங்க இருந்து கிடைச்சது? எப்படி கிடைச்சது? சொல்றேன் சார். தாசு செத்த அன்னைக்கு ரோஸ் ஏதோ அவசரம்னு சொல்லி என்ன தாசு வீட்டுக்கு கூட்டிட்டு போனா. நானும் போனப்போ இவ்வளவு பணத்தை யார் இங்க வச்சிருப்பாங்க? சாரா தான் இருக்கும். இருந்தாலும் இங்க கொண்டு வந்தா வைப்பாங்க. அதான் சாருக்கு எப்படி இவ்வளவு பணம் கிடைக்குது தெரியல. கையாடல் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த ஆள் பேங்க்ல தானே வேலை பாக்குறாரு. இல்லன்னா இவ்வளவு பணம் எங்க இருந்து வரும்? இது எப்படி உன் கண்ணுல பட்டுச்சு? இந்த ரூமை க்ளீன் பண்ணும்போது தான் பார்த்தேன். இத தூக்கும் போது எல்லாம் கீழே விழுந்துச்சு. நீ இங்க க்ளீனும் பண்ணல, பணத்தை பார்க்கவும் இல்ல. என்ன புரிஞ்சுதா? அப்படின்னா இனிமே இந்த பணம் நம்மளோடது. ஐயோ, நீ ஒன்றும் பயப்படாத. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நம்ம படுற கஷ்டத்தை பார்த்து அந்த ஆண்டவனா பார்த்து ஒரு நல்ல வழியை நமக்கு காமிச்சிருக்கான் ரோஸ். ரோஸ், யாரோ பெல் அடிக்கிறாங்க, போய் என்னன்னு பாரு. ஐயோ, எனக்கு பயமா இருக்கு. பயப்படாத, போ. என்ன கதவு திறக்கிறதுக்கு இவ்வளவு நேரம்? சமையல் ரூம்ல இல்ல பாத்ரூமை கழுவிட்டு இருந்தேன். ஜோதி எங்க? ஷாப்பிங் போயிருக்காங்க சார். என்ன நீ ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணும் இல்ல சார். ஏன் உனக்கு வெறுக்குது? ஒண்ணும் இல்ல சார். ஐயோ, என் பணம்லாம் எங்க?
என் பணத்தை எங்க வச்சிருக்க? என்ன விட்டுருங்க. ஏய், எனக்கு ஒண்ணும் தெரியாது. பணம் எனக்கு வேணும், சொல்லு. எங்க வச்சிருக்க சொல்லு. சொல்லு. ஏய், போறியா இல்லையா? சொல்லு, ஒழுங்கா சொல்லு, எங்க பணத்தை வச்சிருக்க? பணத்தை எங்க என்ன வச்சிருக்க? விட்டுருங்க. சொல்லுடி, எங்க வச்சிருக்க? எங்கடி என் எனக்கு பணம்? ஒண்ணும் சொல்லு. தெரியாது. என் பணத்தை எங்க வச்சிருக்க? எங்க வச்சிருக்க சொல்லு. சொல்லல ஒண்ணு. இவளை காப்பாற்றணும்னு தான் சார் நான் அவனை அடித்தேன். அந்த ஆளை கொலை பண்ணணும்னு நான் நினைக்கல சார். போய் சொல்லாத ராஸ்கல். இவளை காப்பாத்துறதுக்குன்னா நீ எடுத்த பணத்தை வச்சிருந்த போதுமே. புதுசா ஒரு கதை சொல்லாத. பேராசை, பணத்து மேல இருந்த பேராசை தான் உன்னை கொலை பண்ண வச்சது. இல்லை சார், அந்த பணத்தால எந்த பிரயோஜனமும் இல்லை. எல்லாமே கள்ள நோட்டு சார். சார், இப்போ அது உண்மையை சொல்ல. அன்னைக்கு ராஜு அங்க 2 வாட்டி வந்திருந்தானா? இல்லை சார், ஒரு வாட்டி தான் வந்தாரு. சார்லாம் இருக்கும்போது. அப்புறம் ஏன் நீ போய் சொன்ன? நடந்தது தற்கொலை இல்ல, கொலைதான்னு ராஜு மேல போலீஸ் சந்தேகப்படுறாங்கன்னு தெரிஞ்சப்போ உன்னை காப்பாத்திக்க நீ அவன் மேல பழிய போட்ட, அப்படிதானே? தாசை கொலை பண்ணி தூக்குல தொங்க விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் பிளாட் சாவி கையில எடுத்திருக்குமே, என்ன பண்ண? நான் தான் பூட்டினேன். மறுபடியும் ஃபிளாட்டுக்கு வேலைக்கு வரும்போது திரும்பி அங்க வச்சுட்டேன். நீ ஏன் எல்லா உண்மைகளையும் தெரிஞ்சு பழிய உன் மேல ஏத்துக்கிட்ட? இவனை காப்பாத்துறதுக்கா? என்ன காப்பாத்துறதுக்காக தானே அந்த கொலையை அவர் செஞ்சாரு. அவருக்கு கோர்ட்ல தண்டனை கிடைச்சிருமோன்னு தான் நான் இப்படி எல்லாம் செஞ்சேன் சார். இவரா நம்ம லிஸ்ட்ல முதல்ல இல்லாம இருந்தானே, இப்ப எப்படி வந்தா? சொல்றேன் சார். ரோஸ் அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் பிளாட்ல தங்கி இருக்கிறவங்க கிட்ட ரோஸை பத்தி விசாரிச்சப்போ ஜோசப் ரோஸோட ரிலேட்டிவ்னு தெரிய வந்தது. அப்பதான் சந்தேகம் வந்தது. அப்புறம் இன்னும் 2 விஷயம் மனசுல தோணுச்சு. ராஜு 2 தடவை வந்து போனாங்கிறது இந்த ஆள் உருவாக்கின கதையா? அப்படின்னா எதுக்கு? மொபைல் பில் அடைக்கிறதுக்காக கொடுத்த கள்ள நோட்டுக்கு சொந்தக்காரன் இதே ஜோசப் தானா? இந்த டவுட்டை கிளியர் பண்றதுக்கு தான் நான் ட்ராப்பே வச்சேன். அந்த ட்ராப் கரெக்டா ஒர்க் அவுட் ஆச்சு இல்ல? வாடா. டேய், வாடா. இது பாரு, என் மனசை திறந்து சொல்றேன். மார்வலஸ். எங்க கையெழுத்து போடணும்? அந்த மீச இருக்காரா? நான் அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும். ஐயோ, சார் இங்க இல்ல. சார் கொஞ்சம் வெளியில போயிருக்காரு. நான் பயப்படல. ஆனா நம்ம கான்ஸ்டபிளுக்கு அப்பப்போ மூளை நல்லா வேலை செய்யும். For more updates, like, comment, subscribe to our channel.